இவங்களோட மேரேஜுக்கும் ஒரு நாள் முன்னாடி கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவங்க என்ன மேக்கப்புக்கு புக் பண்ணுவாங்கன்னு. ஹே ஹாய், இது பிரைட் பிபிஷா. பிபிஷாவோட அம்மா என்கிட்ட டைரக்டாவே வந்து சொல்லிட்டாங்க. எனக்கும் என் ஃபேமிலியில யாருக்கும் மேக்கப்பே பிடிக்காது. என் பொண்ணு ரொம்ப கம்பல் பண்ணதுனால தான் சம்மதிச்சேன். நான் போனதும் பிரைடோட அம்மா சொன்னது இதுதான். மேக்கப் போடலைனாலும் பரவாயில்ல, மேக்கப் ஓவரா மட்டும் போடக்கூடாதுன்னு பிரைடோட அப்பாவும் பிரதரும் பர்சனலா என்கிட்ட சொல்லிட்டாங்க. இது எல்லாம் கேட்டுட்டு இருந்த பிரைடோட ரிப்ளை என்னன்னா, அக்கா ரிசப்ஷன் மேக்கப் மட்டும் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா நாளைக்கு மேக்கப் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லக்கூடாது. இதுதான் பிரைட் என்கிட்ட சொன்னது. மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃபினிஷ் பண்றது வரைக்கும் அவ்வளவு டென்ஷனா இருந்தாங்க. பட் மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் மேல கான்ஃபிடென்ட் அதிகம் தான். சோ பிரைட கன்வின்ஸ் பண்ணிட்டு மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபைனல் லுக் பார்த்துட்டு பிரைடோட பிரதர், என் அக்காவா இது சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரைடோட அம்மா அப்பாவும் எந்த கம்ப்ளைண்ட்டும் மேக்கப்பை பத்தி சொல்லல. அவங்க ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு குட் ஒப்பீனியன் கொடுத்தாங்க. அவ்வளவு டென்ஷனா இருந்த பிரைட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அக்கா ரொம்ப தேங்க்ஸ், மேக்கப் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட ஹேர் ஸ்டைல் தான் செம்ம கியூட்டா அவங்க ஃபேஸுக்கு செட் ஆகுறது போல பண்ணி கொடுத்திருந்தேன். ஃபைனல் லுக் பாக்குறதுக்கு இவங்களோட ட்ரெஸ்ல இருந்து ஹேர் ஸ்டைல் மேக்கப் வரைக்கும் ரொம்ப கியூட்டா இருந்தது. எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல முடியாதது மாதிரி ரொம்ப அழகா இருந்தாங்க. உங்களோட சின்ன சின்ன ஈவெண்டா இருந்தாலும் பெரிய ஈவெண்டா இருந்தாலும் சாரா ஸ்டைலன்ஸ் மேல கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு பை.